ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களே எல்லாரையும் இந்த அருமையான நாளில் ஆண்டவரின் பிரசன்னத்தில் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமம் 5ஆம் அத்தியாயம் 1 முதல் 21 வசனம். யாத்ராகமம் 5ஆம் அத்தியாயம் 1 முதல் 21 வசனம். இந்த வசனத்தில் பார்த்தால் மோசே ஃபேரோனோடு முதலாக முறை பேசிய ஒரு காரியம்தான் இந்த வசனத்தில் சொல்றது. ஆண்டவர் மோசையோடு, நீ ஃபேரோன் எடுத்து போய் என் மக்களை விடுதலுக்காக என் மக்களை என்னை ஆராதனை பண்ணான் 3 நாள் ஈஜிப்ட் விட்டு வனாந்தரத்தில் வரணும் அப்படி சொல்லி ஆண்டவர் மோசே அங்கே அனுப்பியது. மோசே ஆரோனை பார்த்து அந்த காரியம் ஆண்டவரின் அந்த சித்தம் மோசே அவரோடு பேசியது. ஆரோனும் மோசேயும் சேர்ந்து அந்த யூதர் மக்களை, அந்த இஸ்ராயேல் மக்களின் மூப்பரோடு அந்த காரியங்கள் பேசியது. அவர் அந்த காரியத்தை நம்பியது, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணியது. அதுக்கப்புறம் மோசேயும் ஆரோனும் இங்கே கடந்து வந்து ஃபேரோனோடு பேசுறது. இங்கே மோசே, ஆண்டவர் மோசையோடு பேசியப்ப யூதர் மக்கள் என்னை நம்பவே இல்லை அப்படி ஒரு திங்கிங் மோசைக்கு இருந்தது. ஞான் ஆண்டவர் என்னை கூப்பிட்டதுன்னு அங்கே போய் சொல்லியால் அவருக்கு நம்பிக்கை வராது. அவர் கேட்கும், எந்த ஆண்டவர், எப்படி அவர் பேசியது, உன்னோடு மட்டுமே எதற்காக பேசியது, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மோசேட மனசில் இருந்தது. மோசே அந்த காரியம் ஆண்டவரோடு சொல்லியது. ஆண்டவர் அந்த காரியத்தின் கரெக்டாய் மறுபடி ஆண்டவர் ஆன்சர் பண்ணியது. God gave all the answers which Moses was requiring. Even he gave answers which is God gave answers. God provided answers beyond Moses' understanding. மோசே அங்கே யூதர் மக்களோடு போய் பேசியப்பம் அந்த காரியம் ரொம்ப ஈஸியாயது. எந்த ஆண்டவர் உன்னோடு பேசியது, எப்படி பேசியது, எந்த விதமான பேசு, எந்த இடத்தில் பேசியது, எதற்காக ஆண்டவர் உன்னோடு மட்டுமே பேசியது, அந்த ஒரு கேள்வியும் அந்த யூதர் மக்களோ அவருடைய லீடர்ஸோ அவருடைய மூப்பரோ அங்கே கேள்வி கேட்டவே இல்லை. மோசே ஆரோனும் எந்தோ சொல்லியது அந்த காரியம் தான் அவர் நம்பியது. ரொம்ப ஈஸியாயது. மோசையின் அந்த மிஷன், மோசையின் அந்த கால், மோசையின் அந்த மினிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாயது. மோசையின் வாழ்க்கை ஈஜிப்ட் தேசத்தில் வந்தப்பம் முதல் ரொம்ப ஈஸியான காரியமாயது. யூதர் மக்களை, இஸ்ராயல் மக்களை எல்லாரையும் அவன் கன்வின்ஸ் பண்ணியது ரொம்ப ஈஸி. இதற்கப்புறம் தான் அவன் ஃபேரோனை கன்வின்ஸ் பண்ணான் போயது. அவன் அங்கே போய் சொல்றது, this is what the Lord says, let my people go so that they may hold a festival to me in the wilderness. இஸ்ராயல் மக்களை 3 நாளுக்கு, இஸ்ராயல் மக்களை கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டவரை ஆராதனை பண்ணுவான், ஆண்டவருக்கு பலி கொடுக்குவான், வனாந்தரத்தில் போகான், நீ எனக்கு பர்மிஷன் தான், அந்த காரியம் தான் சொல்றது. Hold a festival to the Lord. Hold a festival. அந்த வார்த்தை festival ஹீப்ரூவில் hug, H-A-G, hug. அந்த hug வார்த்தை வேற ஒரு வார்த்தையாய் ரொம்ப கனெக்டட். அந்த வார்த்தை ஏதுன்னு கேட்டால் ஹஜ். முஸ்லிம் ஜனங்கள் அங்க மக்காவில், மதீனாவில் ஹஜ்ஜில் போகுமா, அந்த பில்கிரிமேஜுக்கு போகுமா, அந்த ஒரு காரியம் ஒரு முஸ்லிம் மக்களின் வாழ்க்கையில் ஒரு ഏറ്റവും பெரிய காரியம்.
அங்கே போயால்தான் அவன் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகுமா? அந்த வார்த்தை தான் இங்கே சொல்றது. வனாந்தரத்தில் போயால்தான் ஆண்டவரின் சித்தம் என் வாழ்க்கையில் பூர்ணமாகுமா? வனாந்தரத்தில் அங்கே போய் ஆண்டவரே தேடணும், அங்கே போய் ஆண்டவரோடு பேசணும், அங்கே போய் ஆண்டவரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். 3ஆம் வசனத்தில் கேட்டால் அவர் சொல்றது 3 நாளைக்கு அங்கே போகணுமா? 3 நாளைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தால் அதற்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணுமா? ஒரு செப்பரேஷன் வேணுமா? ஒரு ஹோலினஸ் வேணுமா? அந்த காரியம் இருந்தால்தான் அந்த சாக்ரிஃபைஸ், அந்த பலி செய்ய முடியும். அதுதான் மோசே சொல்றது. ஆண்டவரின் பிரசனத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணான் வரும்போது இந்த காரியம் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு தெரியணும். அநேகர் சர்ச்சில் பிக்னிக்காக தான் வருது. பிக்னிக் அவருடைய சந்தோஷத்துக்காக தான் வருது. நல்லது, ஆண்டவரை தேடி வரும்போது உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். പക്ഷെ அந்த சந்தோஷம் மட்டுமே கிடைக்கான் சர்ச்சில் வருது, அது கரெக்ட் கிடையாது. சர்ச்சில் எதற்காக வருது? ஆண்டவரை தேடான் தான் வருது. சர்ச்சில் எதற்காக வருது? ஆண்டவரின் கிருபை அதிகமாக வாழ்க்கை கிடைக்கான் தான் வருது. அந்த காரியம் நமக்கு தெரியணும். அந்த காரியம் பிக்னிக் கிடையாது. அது ரொம்ப சீரியஸான காரியம். அது ரொம்ப பயத்தோடு செய்யுന്ന காரியம். அது ரொம்ப பக்தியோடு செய்யுന്ന காரியம். அது ரொம்ப ஹம்பிள்னஸோடு செய்யுന്ന காரியம். அங்கே சொர்க்கத்தில் இருக்கின்ற ஆண்டவர் அந்த சொர்க்கத்தின் மகிமையை விட்டு என்னுடைய சபையில் என்னுடைய மக்களின் கூட வந்த அந்த பிரசன்னம் ஆண்டவர் என்னுடைய சர்ச்சில் என்னுடைய ஊழியத்தில் தருது. அந்த காரியம் ஒரு பெரிய காரியம். அந்த காரியம் செய்யும்போது அந்த காரியத்தின் பயபக்தி வாழ்க்கையில் வேணுமா? அந்த காரியத்தின் சீரியஸ்னஸ் வாழ்க்கையில் வேணுமா? செலிப்ரேஷன் இருக்கணும். செலிப்ரேஷன் கிடையாது அப்படி இல்லை, செலிப்ரேஷன் இருக்கணும். പക്ഷെ அந்த செலிப்ரேஷன் அந்த பயபக்திக்குள்ளே தான் போகணும். ஆண்டவரின் பயம் அங்கே இருக்கணும், ஆண்டவரின் பக்தி அங்கே இருக்கணும். அது ஒரு பிக்னிக் கிடையாது. பிக்னிக்கின் ஹாப்பினஸ் அங்கே கிடைக்கும், പക്ഷെ அതൊരു பிக்னிக் கிடையாது. அந்த காரியம் தெரியணும். அந்த காரியம் சொல்லாந்தான் மோசே ஃபேரோனின் முன்பே வந்து நின்னது. மோசே 40 வருஷம் முன்னாடி நினைச்சது ஃபேரோனின் முன்னில் கடந்து வந்தால் என்ன அவன் கொலை பண்ணுமா. அந்த ஃபேரோன் மரிச்சது. அந்த ஃபேரோன் மரிச்சாலும் அந்த காரியம் ஹிஸ்டோரிக் சிக்னிஃபிகண்ட் ஆன காரியம் இருந்தால் அந்த காரியத்தை அவர் அங்கே ரெக்கார்ட் பண்ணுமா. அந்த ஈஜிப்டின் ஹிஸ்டரியில் அந்த காரியம் ரெக்கார்ட் பண்ணும். மோசேன்னு சொல்லிய ஒரு ஆள் இந்த தப்பு பண்ணியது அந்த காரியம் ரெக்கார்ட் பண்ணும். அப்படி ரெக்கார்ட் பண்ணியால் அந்த ராஜாவு மரித்தாலும் வேற ராஜாவு வந்தாலும் அவருக்கு தெரியும் மோசையான ஆளு அவன் ரொம்ப ஒரு பிரச்சனம் உள்ள ஒரு ஆளு, ப்ராப்ளமேட்டிக் பர்சன். அதற்காக அவன் இங்கே வந்தால் அந்த நேரத்தில் தான் அவனை அரெஸ்ட் பண்ணணும். இங்கே பார்த்தால் மோசே அங்கே இருந்து இந்த காரியங்களൊക്കെ பேசும்போது அந்த ஃபேரோ எனக்கு உன்னை தெரியும் இந்த காரியம் நீ 40 வருஷம் முன்னாடி ட்ரை பண்ணியது, ஒரு ஈஜிப்ட் மக்களை நீ கொன்னது, அந்த காரியம் எல்லாமே எனக்கு தெரியும். அதற்காக பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும் வேண்டாம் அப்படி அவர் சொல்லவே இல்லை. தட் மீன்ஸ் மோசையின் பயம் அது ஒரு ரியலிஸ்டிக் பயம் கிடையாது. மோசையின் கில்ட் ஃபீலிங், அந்த கில்ட் ஃபீலிங் தான் மோசையின் வாழ்க்கையில் ஃபெயிலியர் கொண்டு வந்தது. இந்த கில்ட் ஃபீலிங்
அன்றைக்கு தப்பு பண்ணியது, அன்றைக்கு தப்பு பண்ணிட்டு ஆண்டவரோடு மோசா போய், ஆண்டவரே நான் தப்பு பண்ணியது, அந்த காரியம் செய்யாம அங்க ஈஜிப்டில் அவன் ஓடி அங்கே போயது. அந்த 40 வருஷம் அவன் ஓடி ஓடிதான் இருந்தது. ஆண்டவர் அவனோடு பேசிய அதற்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது, மித்யானில் வந்தது எந்த தப்பு அது கிடையாது. அந்த தப்பு ஒரு காரியம் இருந்தாலும் மித்யானில் வந்தது ஆண்டவரின் சித்தம். என் வாழ்க்கையில் தப்பு நடந்தது, அது ஆண்டவரின் சித்தம். அதற்காக தான் நான் மித்யானில் வந்தது. அந்த காரியம் அவன் வாழ்க்கையில் வந்தப்பம் அந்த பயம் மாறியது, மரணத்தின் பயம் மாறியது. அவன் ஃபேரோன் முன்னாடி சொல்றது, ஆண்டவருக்காக இந்த ஜனத்தை அங்கே விடு. அந்த நேரத்தில் ஃபேரோன் இப்படி சொல்றது, 2ஆம் வசனம், Who is the Lord that I should obey? இந்த எந்த ஆண்டவரை குறித்து நீ பேசுறது? ஆண்டவரோடு பேசியப்பம் அவன் சொன்னது, இஸ்ராயல் மக்கள் நம்பவே இல்லை, இஸ்ராயல் மக்கள் நம்பவே இல்லை. அதுதான் திரும்பி திரும்பி அந்த காரியம்தான் அவன் பேசியது. പക്ഷെ இஸ்ராயல் மக்கள் நம்பியது ரொம்ப ஈஸி. പക്ഷെ இங்கே ஃபேரோ நம்பான் ரொம்ப டிஃபிகல்ட். வாழ்க்கையில் ஈஸியான காரியம் നമ്മൾ நினைக்கிறது, அந்த காரியம் ரொம்ப ட்ரபிள்சமாய் மாறுமா? எந்த காரியம் பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்குமா, அந்த காரியம் தான் வாழ்க்கையில் சக்சஸ் கொண்டு வருமா? Easy things in life will lead to big trouble, but big difficulty in life lead to success. வாழ்க்கையில் எளிமையான காரியங்கள் கடினமான பாதையில் கொண்டு செல்லும், கடினமான காரியங்கள் வாழ்க்கையில் வெற்றி தரும். கடினமான காரியம் மோசையின் வாழ்க்கையில் நோக்கியால் அந்த இஸ்ராயல் மக்கள் கன்வின்ஸ் பண்ணான் ரொம்ப ஈஸியாயது. அவர் போய் சொல்லியது, அவர் எல்லாருமே நம்பிக்கை செய்தது. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. പക്ഷെ அந்த ஈஸி காரியத்தில் பார்த்தால் கடைசி 40 வருஷம் இந்த காரியத்தில் தான் மோசா ஸ்ட்ரகிள் பண்ணியது. இந்த நேரத்தில் இஸ்ராயல் மக்கள் நம்பியது. இனி 40 வருஷம் வனாந்தரத்தில் நம்பாம இருக்கிறது. இந்த இஸ்ராயல் மக்களோடு மோசா ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆயது. They created lot of disturbance, they created lot of problems, unbelief. ரொம்ப கடினமான மனிதர்கள் இவர். பார்த்தால் ரொம்ப ஈஸியான இருந்தது, പക്ഷേ ரொம்ப கடினமாய் மாறியது. ஃபேரோவின் வாழ்க்கையில் பார்த்தால் இங்கே ரொம்ப கடினமான காரியம் இருந்தது. പക്ഷേ இந்த ஈஜிப்ட் தேசம் கடந்த அப்புறம் பார்த்தால் ஒரு சிக்னிஃபிகன்ஸும் கிடையாது. அவன் அங்கேதான் தீர்ந்தது. அந்த கதை அங்கே க்ளோஸ் ஆயது. ரொம்ப டிஃபிகல்ட். மோசா ரொம்ப டிஃபிகல்ட்னு நினைச்சது. முதல் டிஃபிகல்ட் தான். இங்கே அவர் சொல்றது, எந்த ஆண்டவர் டிஃபிகல்ட் क्वेश्चन വന്നത്, കേൾവി വന്നത്, ചാലഞ്ച് വന്നത്. പക്ഷെ இந்த டிஃபிகல்ட் காரியம் தான் மோசேயின் வாழ்க்கையை ஒரு சக்சஸ்ஃபுல் லீடராய் மாற்றியது. அவர் சொல்றது, எந்த தேவன். அதற்கப்புறம் அவர் சொல்றது 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தில் அவர் சொல்றது, Look, the people of the land are now numerous and you are stopping them from working. யூதர் மக்கள் இங்க பெரிய மக்களாயது, எதற்காக அவரோட வேலை நீ ஸ்டாப் பண்றது? அதுதான் சொல்றது. 1ஆம் அத்தியாயத்தில் பார்த்தால் யூதர் மக்கள் பெரியது, அதற்காக அவரை ஸ்டாப் பண்ணணும். அவர் இனி பெருக கூடாது, அப்படிதான் ஃபேரோன் நினைச்சது. இங்கே அவர் சொல்றது, அவர் பெரியதாயது, நீ எதற்காக இங்கே வந்து அவருடைய இந்த வார்த்தைகள் எல்லாமே சொல்லி, இந்த ஆண்டவரின் வார்த்தைகள் எல்லாமே சொல்லி 3 நாள் அங்கே போனோமா, ஆண்டவரை தேடணுமா, அதொன்னும் நீ கேட்க கூடாது. அதுதான் அவர் சொல்றது. எதற்காக ஃபேரோனின்
வாழ்க்கை அநேக தேவரும் அநேக காட் அண்ட் காடஸஸ் இருந்தது, அநேக தேவர் இருந்தது. அதற்காக ஒரு புதிய தேவரின் காரியம் அவனோடு சொல்லியால் அவனு அது நம்பிக்கை வராது. இந்த உலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் எல்லாமே இந்த ஈஜிப்ட் தேசத்தில் இருக்குது. எதற்காக ஒரு புதிய ஆளு தேவை? அந்த கொஸ்டின் தான் அங்கே சொல்றது. இந்த கொஸ்டினின் ஆன்சர் நெக்ஸ்ட் சாப்டரில் தான் ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கிறது. இந்த கொஸ்டினின் ஆன்சர் மோச ஃபாரோனோடு கொடுக்கவே இல்லை, ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கிறது. அதற்கப்புறம் ஆண்டவர் மோச எடுத்து இந்த காரியம் காணிக்கிறது. 4ஆம் அத்தியாயம் வாசிச்சால் அங்கே ஆண்டவர் மோசையோடு சொல்றது, இந்த அற்புதமான காரியங்கள் எல்லாமே நீ அங்கே செய்யணும். அந்த அற்புதமான காரியத்தில் தான் ஆண்டவர் அந்த ஈஜிப்ட் தேசத்தோடும் அந்த ஃபாரோனோடும் சொல்றது, ஹூ இஸ் திஸ் லார்ட்? அவர் சொல்றது, ஹூ இஸ் த லார்ட்? இந்த ஆண்டவர் ஏது? அந்த 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 காரியத்தின் மறுபடி அடுத்த 6th சாப்டரில் தான் வருது. அடுத்த வாரம் அதற்கு அந்த அந்த மறுபடி நமக்கு கேட்காம, இந்த வாரம் அவர் சொல்றது, ஃபாரோ சொல்றது, அவர் எல்லாமே ரொம்ப அருமையான ரீதியில் வேலை எல்லாமே பார்க்கிறது. அதற்காக இந்த காரியம் செய்ய முடியாது. இல்லைங்கி அதற்கு வேற ஒரு ரீதியில் சொல்லியால், they are all under my control. நான் எப்படி சொல்றது அந்த காரியம் மட்டுமே செய்யுன ஒரு ஜனமாய் அவர் மாறியது. ஒரு கண்ட்ரோல் அங்கே வந்தது, ஒரு கண்ட்ரோல் வந்தது. ஃபாரோ எப்படி சொல்றது அந்த காரியம் மட்டுமே செய்யுன ஒரு கம்யூனிட்டியாய் அவர் மாறியது. the control is in the hand of Pharaoh. அந்த ஈஜிப்டின் ஸ்ட்ரக்சரை பார்த்தால், ஈஜிப்டின் ஸ்ட்ரக்சரில் முதல் ஃபாரோ இருந்தது, அதற்கு கீழே ஈஜிப்டின் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இல்லைங்க ஈஜிப்டின் ஆபீசர்ஸ் இருந்தது, அதற்கு கீழே ஈஜிப்டின் டாஸ்க் மாஸ்டர்ஸ் இருந்தது, அதற்கு கீழே இஸ்ராயலின் ஃபோர்மேன் இருந்தது, அதற்கு கீழே தான் பாக்கி இஸ்ராயல் மக்கள் எல்லாமே இருந்தது. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் அவர் உண்டாக்கி அங்கே போட்டது. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் காரியங்கள் எல்லாமே நடக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் எல்லா காரியத்தையும் கண்ட்ரோல் பண்ணியது. அந்த காரியம் தான் அவர் சொல்றது, they are all under my control. I build a structure. நான் ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டது, நான் இந்த சொசைட்டிக்காக ஒரு ஷேப்பை போட்டது. அந்த காரியத்தில் தான் காரியம் எல்லாமே ஓடுறது. நீ இங்கே வந்து அந்த ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. ஸ்ட்ரக்சர், a structure of operation. அடிமையின் ஒரு ரீதி தான் அங்கே அடிமையின் ஸ்ட்ரக்சர். ஆதியாகமம் 11ஆம் அத்தியாயத்தில் பார்த்தால் அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், த டவர் ஆஃப் பாபேல். ஆதியாகமம் 11ஆம் அத்தியாயம் அதற்கு 3ஆம் வசனம் அவர் சொல்றது, கம் let us make bricks. Let us make bricks. அவர் பிரிக்ஸ் உண்டாக்கியது ரொம்ப ஈஸியான காரியம் அவர் செய்தது. முதல் பெரிய பெரிய கல்லு எடுத்து அந்த 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 கெட்டிடத்தை கெட்டணமா. இப்போ அந்த காரியம் எல்லாமே மாறியது. இப்ப எல்லாமே அங்கே மாறியது. அவர் செங்கல், அவருக்கு தெரியும் செங்கல் ரொம்ப ஈஸி, எடுக்கான் ரொம்ப ஈஸி, வக்கான் ரொம்ப ஈஸி, எல்லாமே சேம் ஷேப் இருக்கும். காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸி ஆயிடுது.
அந்த ஈசியில் அவர் சொல்றது 4ஆம் வசனம், கம் let us build a city with a tower that reaches to heaven. ஒரு டவர் உண்டாக்காமா அதற்கு கோபுரம் அங்கே சொர்க்கத்தில் எத்தனமா. அப்படி சொல்லியால் நமக்கு அங்கே சொர்க்கத்தில் எத்தனமா, சொர்க்கத்தில் எத்தனம், ஆண்டவரின் பிரசன்னத்தில் நமக்கு எத்தனமா. அந்த காரியம் தான் அவர் சொல்றது. ஆண்டவரின் பிரசன்னத்தில் நமக்கு எத்தனமா, நல்ல ஒரு காரியம். ஆண்டவரின் பிரசன்னத்தில் எத்தாமா ஒரு நல்ல காரியம். அங்கே தப்பு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரின் பிரசன்னத்தில் யாருக்குமே எத்தாமா ஒரு தப்பு கிடையாது. പക്ഷെ அங்கே எந்த தப்பு இருக்கிறது, அந்த தப்பு இருக்கிறது அவர் சொல்றது let us do it. ஆண்டவரை ஆராதனை பண்ணதுக்காக கிடையாது. எதற்காக நீ ஆண்டவரின் பிரசன்னத்தில் போகுது? to create a name for ourselves. என் பேரு ஆண்டவரின் பேர் கூட வரணும், என் பேரு ஆண்டவரின் பேரில் முன்னாக வரணும். அதற்காக தான் ஆண்டவரின் மகிமை எனக்கு கிடைக்கணும். அதற்காக தான் அங்கே அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியது. அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயது, அந்த பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் நல்ல ரீதியில் மேலே 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 போகுது. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றது, கம் let us go down and confuse. ஆண்டவர் சொல்றது come let us go down and confuse. எதற்காக கன்ஃபியூஷன்? அங்கே பார்த்தால் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நடக்குது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் தான் நடக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இல்லைங்க பில்டிங் ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே அடிமையின் ப்ராஜெக்ட் தான். அடிமை ஆள்காரை அடிமையாக்கி மாற்றி அந்த ஆளு தான் இந்த ப்ராஜெக்ட் கெட்டுறது. அடிமையின் ஒரு ரீதி அங்கே. அதற்காக தான் என் பேரு வரணும், அதற்காக தான் ஆண்டவர் அங்கே வந்து அந்த காரியத்தை கன்ஃபியூஸ் பண்ணியது. ஈஜிப்டின் வாழ்க்கையிலும் பார்த்தால் அந்த அடிமையின் ஸ்ட்ரக்சர் அங்கே இருந்தது. அதற்காக தான் ஆண்டவர் அந்த காரியத்தை ஒப்போஸ் பண்ணியது. இந்த உலகத்தில் பார்த்தாலும் இன்னைக்கே பார்த்தாலும் அந்த காரியம்தான். எந்த ஆளு பில்டிங் கட்டுறது அந்த ஆளுக்கு அந்த பில்டிங்கில் இருக்கான் ஸ்தலம் இல்ல, அந்த பில்டிங்கில் அவன் வீடு கிடையாது. பில்டிங் கட்டுற ஆள் எல்லாமே ரோடு சைடில் தான், வீடு இல்லாம தான் ரெஸ்ட் எடுக்குமா. மைக்ரண்ட் லேபர்ஸ். இந்த கொரோனா காலத்தில் அந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் தான் ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்குது. மைக்ரண்ட் லேபரர்ஸ், அவருக்கு வேலை கிடையாது, அவருக்கு சாப்பாடு கிடையாது, அவருடைய தேசத்தில் அவருக்கு திரும்பி போகானும் கிடையாது. அந்த ஆப்ரேஷன் இன்னைக்கும் இப்பழும் நடக்கிறது. அந்த ஆப்ரேஷன் எல்லா இடத்தும் நடக்கிறது. அந்த காரியம் நமக்கு தெரியணும். அந்த ஆப்ரேஷனின் காரியம் தான் ஆண்டவர் இங்கே சொல்றது. அந்த ஆப்ரேஷனை ஒப்போஸ் பண்ணியால் தான் ஆண்டவர் இங்கே மோசையை கொண்டு வந்தது. மோசே அங்கே வந்து அந்த காரியங்கள் எல்லாமே செய்யும்போது 6ஆம் வசனத்தில் பார்த்தால் ஃபேரோன் சொல்றது, இத்தனையும் ஒப்ரஸ் பண்ணியது, இப்பழும் இவருக்கு ஆண்டவர் வேற ஒரு ஆள் இங்கே வந்து ஒரு காரியம் சொல்லியப்பம் அந்த காரியம் அவர் கேட்டது. அதற்காக இனியும் அவரை ஒப்ரஸ் பண்ணணும். இவருக்கு சாப்பாடு ஞான் கொடுக்கிறது, இவருக்கு வேலை ஞான் கொடுக்கிறது, இவரின் வாழ்க்கையில் வேண்ட காரியங்கள் எல்லாமே ஞான் தான் செய்யுது. அப்படி இருந்தால் என்னுடைய கேள்வி கேட்காது வேற ஒரு ஆள் இங்கே வந்தது, அவனுடைய கேள்வி இவர் கேட்டது. அதற்காக we should punish him, we should punish. இனியும் ஆபரேஷன் அதிகமாக கொடுக்கணும். அந்த காரியம் தான் அங்கே நடக்கிறது. அவர் சொல்றது, ஈஜிப்டின் டாஸ்க் மாஸ்டர்ஸ் அங்கே வந்து சொல்றது, இனியும் இதுக்கு அப்புறம் ஸ்ட்ரா உனக்கு கிடையாது, ஸ்ட்ரா உனக்கு கிடையாது. அந்த ஸ்ட்ரா எடுத்து
அந்த அந்த வைக்கோல் உனக்கு கிடையாது, அந்த வைக்கோலும் நீதான் செய்யணும், அந்த வேலையும் நீதான் செய்யணும். கடைசி நாள் பார்த்தால் எப்படி வேலை நீ முதல் செய்யது அந்த வேலை தான் நீ கடைசி ரிசல்ட் வரணுமா. அப்படி சொல்லியால் டபுள் த லேபர், டபுள் த லேபர், லேபர் டபுள் ஆகி போயது. லேபர் டபுள் ஆகி போயால் அந்த லேபரின் இன்கம் அங்கே வராது. முதல் அந்த வைக்கோல் கலெக்ட் பண்ற ஒரு ஆள் இருக்குது, அந்த வைக்கோல் கலெக்ட் பண்ணுன ஆளுக்கு வேலை இருக்குது. இப்ப பார்த்தால் அவர் சொல்றது நீதான் வைக்கோலும் கொண்டு வரணுமா, நீதான் செங்கலும் கெட்டணுமா. அப்படி இருந்தால் அந்த வைக்கோலுக்கு கிடைக்கின்ற வேலை கிடைக்கின்ற அந்த மக்களுக்கு வேலை இல்லை. They lost their job. அந்த மக்களுக்கு சாப்பாடு இல்லை, அந்த மக்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை. இந்த மக்கள் தான் செய்யணும் அந்த காரியம். ஃபேரோவுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டேபிள் காரியம். ஒரு ஆள் வேலை செய்யது, அந்த வேலைக்கு கூலி அவருக்கு கொடுக்காது இருக்குது. ஆபரேஷன் டபுளாகி மாறியது. அந்த ஆபரேஷன் டபுளாகி மாறி அந்த 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 ஹீப்ரு ஆள்காரின் 4 man இலங்கை ஹீப்ரு ஆள்காரின் அந்த தலைவர்கள் அவருக்கு தான் அடிபட்டது. எதற்காக அவருக்கு அடிபட்டது? அவர்தான் தலைவர். ஈஜிப்ட் மக்களுக்கு அடி இல்லை, அந்த தலைவருக்கு தான். காரணம் ஃபேரோனுக்கு தெரியும், இந்த தலைவரை அடித்தால் தான் மக்கள் வேலை செய்யும். அந்த தலைவரை அவர் அடித்தது. அந்த நேரத்தில் அந்த தலைவர் 14ஆம் வசனத்தில் சொல்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் காரியம். அவர் சொல்றது 5ஆம் அத்தியாயம் அதற்கு 15ஆம் அத்தியாயத்தில் அவர் சொல்றது, why have you treated your servant this way? அவர் இப்படி சொல்றது, உன்னுடைய அடியாராக என்ன ഞങ്ങളെ எதற்காக இந்த 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 பீட்டிங், எதற்காக இந்த ஆபரேஷன்? அடிமையாக, உன்னுடைய அடிமையாக. ஆருடைய அடிமை? ஃபேரோனின் அடிமை. மிஸ்ரேல் யூதர் மக்கள் தான் இவர் யூதர் மக்கள். പക്ഷെ இவர் சொல்றது உன்னுடைய தாசர். ஆண்டவரின் தாசர் கிடையாது, ஆண்டவரின் பிள்ளைகள் கிடையாது. அவர் சொல்றது யுவர் சர்வெண்ட். ஆண்டவரின் பிள்ளை இருந்தால் கூட இவருடைய ஹிருதயம், இவருடைய பலம், இவருடைய ஆசை எல்லாமே இந்த குரூப்பின் ஆசை ஃபேரோனின் கூட இருந்தது. இந்த குரூப், இந்த தலைவரின் ஆசை. ஆண்டவர் இங்கே பார்த்தால் ஒரு 2 dimension ஆஸ்பெக்ட். தலைவர், அவருடைய சொசைட்டியில் சில தலைவர் ஈஜிப்ட் போட்டது, ஈஜிப்டின் தலைவர் ஆண்டவர் போட்டது. எல்டர்ஸ், மூப்பர். மோச இந்த மூப்பரின் மத்தியத்தில் தான் போயது. ஆண்டவர் போட்ட லீடர்ஸ், அந்த லீடர்ஸை ஒப்போஸ் பண்றது, அந்த லீடர்ஸை ஒப்ரஸ் பண்ற வேற ஒரு லீடர்ஸ் இருக்குது. அதுதான் ஃபேரோ போட்ட லீடர்ஸ், தலைவர். அந்த தலைவர் தான் இவர். அந்த தலைவர் அங்கே போய் சொல்றது, why you are oppressing us, why you are oppressing us. அவர் ஆண்டவரின் மக்கள் இருந்தால் கூட அவருடைய மனசாட்சி ஆண்டவர் கூட கிடையாது. அவருடைய கான்ஷியஸ்னஸ், அவருடைய மனசாட்சி அவர் ஃபேரோவுக்கு விற்றது. அவர் மனசாட்சி ஃபேரோவுக்கு விற்றது. அந்த காரியம்தான் அவர் சொல்றது. ஃபேரோ, என் வாழ்க்கையில் இருந்த மனசாட்சி, என் வாழ்க்கையில் இருந்த ரிலீஜியோசிட்டி, என் வாழ்க்கையில் இருந்த பயம், என் வாழ்க்கையில் இருந்த பக்தி, அதெல்லாமே நாங்கள் உனக்கு தந்தது. அதற்கப்புறம் உனக்கு எந்தோ வேணுமா? அப்ப அவர் சொல்றது you are all lazy people, you are all very lazy. சோம்பலுள்ள ஜனங்கள் தான் நீங்கள்.
இப்ப பார்க்கணும், அவர் டபுள் வேலை தான் செய்யுது. டபுள் வேலை செய்தாலும் அவரை லேபல் பண்ணியது சோம்பல் செய்த ஆளு. ரொம்ப ஆப்ரேஷன், சத்தியம் தெரியாம ஃபேரோ சொல்றது. அதற்காக தான் ஆண்டவர் அங்கே கடந்து வந்தது. அதற்காக தான் ஆண்டவர் விடுதலின் ஆண்டவராக அவர் மத்தியத்தில் வந்தது. காரணம், அவர் வேலை செய்யது, அந்த வேலைக்கு கூலி அவருக்கு கிடையாது. அதற்கப்புறம் அந்த லேபல் சோம்பல், தட் மீன்ஸ் யூ ஆர் லேசி, அந்த ஒரு லேபல் தான் அங்கே ஈஜிப்ட் கொடுக்கிறது. ரொம்ப மன வேதனையோடு இந்த ஈஜிப்ட் வச்ச தலைவர்கள் ஃபேரோனோடு சொல்லியது, ஃபேரோ அவரோடு சோம்பலின் பிள்ளைகள் நீங்களாய் மாறியதுன்னு சொல்லியது, அந்த காரியம் கேட்டு ரொம்ப வேதனையோடு அவர் வந்தது. 20ஆம் வசனத்தில் வாசிச்சால், 20ஆம் வசனத்தில் அவர் மோசேயின் ஆரோனும் முன்னாடி நின்னது. 21ஆம் வசனத்தில் வாசிச்சால் அவர் சொல்றது, மோசே ஆரோனும் நீங்க இங்கே கடந்து வந்து ഞങ്ങളുടെ வாழ்க்கையை ரொம்ப டிஃபிகல்ட்டாയി வாழ்க்கையாக்கி மாற்றியது. அதற்காக ஆண்டவர் உன்னை ஜட்ஜ் பண்ணும், ஆண்டவரின் நியாயம் உனக்கு கிடைக்கும். நீங்க இங்கே கடந்து வந்தது, அதற்காக மரணம் ഞങ്ങൾ கூட வந்தது. அதுதான் அவர் சொல்றது. 21 words. And have put a sword in their head to kill us. You put a sword in our head to kill us. தெரியணும் நமக்கு, ஃபேரோ கூட வேலை செய்து அந்த ஃபேரோவின் சிந்தகள் எல்லாமே இவருக்குள்ளே வந்தது. ஃபேரோ ஒண்ணுமே கேட்கவே இல்லை. ஒரு கேள்வி மட்டும் ஃபேரோ கேட்டது, ஹூ இஸ் யுவர் காட், உன்னுடைய தேவர் எந்த? அந்த கேள்விக்காக தான் ஃபேரோ இந்த ஆபரேஷன் வச்சது. அந்த ஆபரேஷன் வச்சப்பம் அந்த ஜனங்கள், மோசே ஆண்டவரின் ஜனம், மோசே விடுதலின் நாயகன், மோசதான் விடுதல் கொண்டு வருமா அப்படி நினைக்காம அவர் சொல்றது, மோசே ஒரு குற்றவாளியாக மாற்றியது. இந்த ஆபரேஷன், இந்த ஈஜிப்ட் தேசத்தின் ரீதி இதுதான். ஆறு நல்லது செய்யுமா அவரை தப்பாய் தான் சொல்லுமா, ஆறு விடுதல் கொண்டு வருமா அவரை குற்றவாளியாக தான் காட்டுறது. இந்த காரியம், விடுதலை குற்றவாளியாக காட்டுற காரியம் இங்கே 5ஆம் அத்தியாயத்தில் மட்டுமே அல்ல. இந்த காரியம் 40 வருஷம் மோசத்தின் ஊழியத்தில் நிரந்தரமாய் இருந்தது. அப்படி சொல்லியால் இந்த தலைவர் எல்லாமே மோசேன் கூட 40 வருஷம் இருந்தது. இந்த தலைவர் அவருடைய மக்கள்கள் எல்லாமே இப்படி மோசே കുറ്റവാളിയായ ചൊല്ലിയാലും இந்த ആൾക്കാരെ ഞാൻ ഈജിപ്റ്റ് ദേശത്തിൽ നിന്ന് அந்த அருமையான தேசத்தில் போகும்போது இவரை கொண்டு போவே வேண்டாம் அப்படி ஒரு காரியம் மோசே சொல்லவே இல்லை. அங்கேருந்து வந்தப்பம் இவரை எல்லாரையும் அவர் கூட வந்தது. இவர் எல்லாருமே மோசேயின் கூட இருந்தது. மோசே தேங்க் பண்ணிய ஆள்காரு, மோசே அக்யூஸ் பண்ணிய ஆள்காரு, ஆண்டவரை தெரிந்த ஆள்காரு, ஆண்டவரை தெரியாம இருக்கின்ற ஆள்காரு, மோசையின் கூட இருக்கின்ற ஆள்காரு, ஈஜிப்ட் ஃபேரோவின் கூட இருந்து அந்த ஃபேரோவின் பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்ச ஆள்காரு. இவர் எல்லாருமே மோசையின் கூட இருந்தது. அப்படி சொல்லியால் அந்த கம்யூனிட்டி, மோசையின் கூட வந்த கம்யூனிட்டி, அந்த ப்ராமிஸ் லேண்டில் போய கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி ஒரு ப்ளூரலிஸ்டிக் கம்யூனிட்டி. அப்படி இருந்தால் ஒரு டிஃப்ரெண்டாக கம்யூனிட்டி, எல்லாருமே டிஃப்ரெண்டாக இருந்தது, எல்லாருமே இண்டிவிஜுவலாக இருந்தது.
எல்லாருடையும் நம்பிக்கை ஒன்று அப்படி கிடையாது. எல்லாருடைய விசுவாசம் ஒன்று அப்படி கிடையாது. எல்லாருடையும் ஜபம் ஒன்று அப்படி கிடையாது. ஒரு ப்ளூராலிஸ்டிக் ஒரு கம்யூனிட்டி நமக்கு அங்கே கிடைக்காது. அந்த ப்ளூராலிஸ்டிக் கம்யூனிட்டிக்குள்ளே அவர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணியது. அதுதான் அந்த எக்ஸோடஸின் பியூட்டி, அதுதான் அந்த எக்ஸோடஸின் விடுதல், அதுதான் அந்த வனாந்தரத்தில் கிருபை. നമ്മുടെ வாழ்க்கையிலும் നമ്മുടെ ദേശത്തിലും നമ്മുടെ ஊழியத்திலும் எல்லாருமே ஒரு விதமான ஆள்கார் இருக்கணும் அப்படி நினைக்க கூடாது. நல்ல ஆள்காரும் அங்கே இருக்கும், கெட்ட ஆள்காரும் அங்கே இருக்கும். அதிகமாக நம்பிக்கை இருக்கிற ஆள்காரும் அங்கே இருக்கும், கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிற ஆள்கார் அங்கே இருக்கும். ரொம்ப ஆராதனை பண்ணுന്ന ஆள்கார் இருக்கும், ரொம்ப பைபிள் வாசிക്കുന്ന ആൾക്കാർ ഇരിക്കും. ആരാധന பண்ணுന്ന ആള് ബൈബിൾ വാസിക്കാമ ഇരിക്കാതെ ബൈബിൾ വാസിക്കാതിരിക്കുന്ന ആള് ചിലപ്പം ആരാധന பண்ணாது ഇരിക്കുന്ന കാര്യങ്ങളും ഇരിക്കും. எப்படி இருந்தாலும் இது எல்லாமே ஆண்டவர் எனக்கு தந்த ஜனம். இதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், ഞാൻ ആണ്ടവരെ സ്തോത്രം பண்ணும். ഇവരുടെ വിടുതലുക്കാக ഇവരുടെ ആശീർവാദத்துக்காக ഞാൻ എൻ ஊழியத்தை செய்யும். அந்த காரியம்தான் இந்த வசனத்தில் நமக்கு தெரியணும். இந்த வசனத்தால் ஆண்டவர் നമ്മളെ ആശീർവദിക്കട്ടെ. നമുക്ക് ജപം பண்ணாமா. ഞങ്ങളെ നേസിക്കുന്ന പരലോക പിതാവേ, കർത്താവേ ഉമക്ക് നന്ദി. കർത്താവിൻ പ്രസന്നത്തിൽ കടന്നു വരുവാൻ കർത്താവ് உதவி செய்தது, அதற்காக நன்றி. ஆண்டவரே, மோசேயின் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசியது, அந்த பேசோடு அவன் ஃபேரோவின் முன்னாடி போயப்பம் who is this Lord, அந்த காரியம்தான் ஃபேரோ சொல்றது. இந்த தேவனே இந்த உலகத்தில் ഞങ്ങൾ ஆண்டவரின் ஊழியம் பண்ணும்போது இந்த क्वेश्चन தான் அநேகர் ഞങ്ങളோடு கேட்கிறது. who is this Lord? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆறு? அப்படி ஒரு தேவர் இருக்கிறது இல்லையா? ஆண்டவரே, மோசே அங்கே ஒரு உத்தரவும் கொடுக்காம ஆண்டவரின் பிரசன்னத்தில் அவன் இருந்தது, பயபக்தியோடு இருந்தது. ஆண்டவர் தான் அங்கே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்தது. ഞങ്ങളുടെ வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ഞങ്ങളുടെ ஊழியத்திலும் ஆண்டவரே, இந்த சோதனை, இந்த பெர்சிக்யூஷன், இந்த கேள்வி வரும்போது ஆண்டவரே, ஹல்லேலூயா, ரொம்ப பயபக்தியோடு ஆண்டவரின் பிரசன்னத்தில் இருந்து ஆண்டவர் தான் அந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கணுமா? ஆண்டவரே, ഞങ്ങൾക്ക് தெரியும், தியோலாஜிக்கலி ஆன்சர் கொடுக்க ഞങ്ങൾക്ക് தெரியும் ஆண்டவரே. அப்படி இருந்தாலும் என்னுடைய தியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அல்ல, ஆண்டவரின் ரெஸ்பான்ஸ் அருமையான ரெஸ்பான்ஸ் என்று தெரிஞ்சு ஆண்டவரின் பிரசன்னத்தில் ரொம்ப ஜபத்தோடும் ரொம்ப பயபக்தியோடும் இருக்குவான். ஆண்டவர் உதவி செய்யணும். இந்த வாரத்தில் வேண்ட ஆசீர்வாதம், இந்த வாரத்தில் வேண்ட பலம் எல்லாமே வாழ்க்கையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஊழியத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவரே, ഒരു കുറവില്ലാമേ ആണ്ടവരിൻ കരമൻ കൂടെ ഇരിക്കണം. ആണ്ടവരൻ ജപത്തെ കേട്ട് എന്നെ ആശീർവദിത്തതற்காக നന്ദി. എല്ലാ തുതിഗണ മഹിമയും ഉമക്ക് താൻ. യേശുവിൻ മൂലം ജപം കേൾക്ക നല്ല പിതാവേ, ആമേൻ. இந்த வார்த்தையால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கட்ടെ. ஆமேன்.